நேரம் வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதங்கள் மட்டுமே இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் புதிய புதிய திட்டங்களா அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட். அதுல பல துறைகள்ல இருந்து அதிகாரிகள வர வச்சு ஒரு பெரிய குறைதீர்க்கும் முகாமா நடத்தினாலும், அங்க வந்திருக்கிற பல பேர் எனக்கு அந்த குடும்பத் தலைவிக்கான ரூ. 1000 கிடைக்கலன்றத குறையா சொல்றத பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த மாதிரி முகாம்ல லைன்ல நிக்கிற ஒரு அம்மா கிட்ட ஒருத்தர் என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? மனு கொடுக்க வந்துக்கிறோம்ப்பா. 1000 ரூபாய் வரல சொன்னாருல்ல, அனைத்து மகளிருக்குன்னு கொடுத்தாரா 4.5 வருஷமா எங்களுக்கு. என் வீட்டுக்காரன் வரி கட்டினாருன்னா நான் வரி கட்டுறேன்னா தரணும்ல எனக்கு 1000 ரூபாய். நாங்க கேட்கல அந்த 1000 ரூபாய். நாங்க 4 பேர் கொடுத்துட்டு போவோம் 1000 ரூபாய். வாக்குன்னா ஒன்னா இருக்கணும். இதுல இருந்து இந்த 1000 ரூபாய் மேட்டர் பெண்கள் மத்தியில இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்திருக்குன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுலயும் அந்த அம்மா டிவிக்கே பார்த்து பயப்படுறீங்களான்னு ஒரு குண்டடிக்கு போட்டாங்க பாருங்க. எங்க ஜனங்க ஓட்டு விஜய் வந்துட்டாரு, ஓட்டு சதுரிடன் இப்ப பயந்து சொல்றீங்க. அப்ப 4 வருஷமா இங்க வட்டி போட்டு அனுப்பியா? என் அக்கௌண்ட் வட்டி போட்டு கொடுக்குறியா 4 வருஷமா? இது ஒரு பக்கம் இருந்தா, இந்த பக்கம் சீமான காலி பண்றதுக்கு ஒரு சின்ன பொண்ணை செட் பண்றதா பிளான் பண்றாங்கன்னு ஒரு சின்னத்திரை நடிகை தானா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல அந்த பிளான் பண்ற நபர் கூட நான் கார்ல இருந்ததுனால அவங்க போன்ல பேசுறதை என்னால ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சீமான் சாருக்கு ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை சீமான் சாரை கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் வரும். ஏண்டா இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நாமக்கல் ஈரோடு கிட்னி திருட்டு, மக்களோட சின்ன சின்ன போராட்டங்கள், அரசாங்க ஊழியர்களோட போராட்டங்கள் எதையுமே முக்கிய செய்தியா போட்டது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அதுவும் நாராசமா வீடியோ போட்டு ட்ரெண்டான இலக்கிய மற்றும் முக்கிய செய்தின்னு போடுறே உனக்கு வெக்கமாலையான்னு பல அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க.